ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எஸ்டர்டே சொல்லியிருந்தேன். சாரா செர்லாக் சாப்பிட மாட்டேங்கிறா. ஃபுல்லாக வெட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்றான்னு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, வெட் ஃபுட்லேயே அந்த செர்லாக் ஃபஸ்ட்டு கிண்டிட்டு செர்லாக்லேயே கொஞ்சமாக வெட் ஃபுட்டை கலந்து வச்சுட்டேன். வெட் ஃபுட் மட்டுமே போடணுன்னா நமக்கு பட்ஜெட் தாங்காது. அதனால் அப்படி வச்சேன். அப்புறம் சாப்பிட்டான்னு பார்த்தேன். பரவாயில்ல, ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிக்கிட்டா. நீ வீட்டை போய் பார்த்தோன்னா அப்படியே ஃபைட் போடுறதுக்கு வருவா. நல்லா தூங்கலாமே, டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. இதான் சாராவோட மார்னிங் ரொட்டீன். எப்படியோ செர்லாக்கு கூட ஒரு சின்ன ஒரு அரை ஸ்பூன் போல் தான் வெட் ஃபுட் கலந்து வச்சதுனால அந்த ஸ்மெல்லே ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டா. நேற்றெல்லாம் சாப்பிடவே இல்லை செர்லாக். ஃபுல்லாக வெட் ஃபுட் மட்டும் தான் சாப்பிட்டா. ஸோ இன்றைக்கி அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம மார்னிங் ரொட்டீனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் முத்தத்தெல்லாம் தொளிச்சு கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி நார்மல் டே தானே, அதனால் சிம்பிளாகவே கோலம் போடலாம். வழக்கம் போல் இன்றைக்குமே லேட் ஆயிடுச்சு. சாரா கூட விளையாடிட்டு இருக்கிறதுனால சாராவுக்கு நான் எந்திரிச்சு வந்ததோட சாராவை பார்த்து அவளுக்கு ஃபுட்டு கொடுத்து அவள் சாப்பிட்டாளான்னு பார்த்துட்டு வெளியில் நான் கோலம் போடுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடுது. இனி பசங்களுக்கு குக்கிங் பண்ணணும். சரி, சாரா தூங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சா. நல்லா தூக்கம் மேடம். சாப்பிட்டு முடிச்சதோடு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.